அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி இந்திராணி. விலை குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இருக்கிற ரேட்டுக்கு ஒரு சவரன் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போனுடைய பட்ஜெட்டில் நம்மளுக்கு வரி குறைப்பு பண்ணியிருக்காங்க. அதனால் தங்கத்தோடைய ரேட்டும் கிராமுக்கு பார்த்தோன்னா ஒரு 300 ரூபாய் அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இப்போ நீங்கள் ஒரு சவரன் வாங்கினா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கலாம். தங்கம் வாங்கும் பொழுது அதிக காசு கொடுத்து ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா பெண் குழந்தைகள் இருக்குது அப்படின்னு நம்ம தங்கம் சேமிக்க தொடங்கியிருக்கோம். ஒவ்வொரு கிராமாக சவரனாக வாங்கி வச்சாதான் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு செலவு போக மீதம் எப்படி சேமித்து வைக்கலான்னு நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சவரன் வாங்கிறதுக்காக நம்ம பார்க்கலாம். இப்போ நான் எடுக்கும் பொழுது அமௌண்ட் எப்படி கணக்கிடுவது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ தங்கம் நீங்களும் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எங்களுக்கு கால்குலேஷன் எனக்கு சரியாக தெரியல, எப்படி அளவு போடுறது என்ன ஏதுன்னு தெரியல, அங்கே போனால் நிறைய கச்ச நிறைய எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய கமெண்ட்டுக்காக இன்றைக்கி பதில் நான் இன்றைக்கி போடுறேன். இன்னையோட ரேட்டு 6465 ரூபாய் இருக்குது ஒரு கிராமோட ரேட்டு. இதுக்கு செய்கூலி சேதாரம் நம்மளுக்கு ஜிஎஸ்டி அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் வருது எப்படி கணக்கிடுவது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம 916 தான் எடுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய ரேட் 6465 ரூபாய். 1 கிராம் நம்ம வாங்குறோடைய ரேட் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம 8 கிராம் ஒரு சவரன் நம்ம வாங்க போகிறோம். நம்ம சவரன் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பவுன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ 6465 × 8 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஏன்னா ஒரு சவரனுக்கு 8 கிராமு. இப்போ தங்கத்தோட விலை நம்மளுக்கு இவ்வளோ 8 கிராமுக்கு இவ்வளோ அமௌண்ட் வருது, 51,720 ரூபாய். இது வெறும் தங்கத்தோடைய ரேட்டு மட்டும். இதுக்கு மேலே தான் நம்ம ஜிஎஸ்டி நம்ம சேர்க்க போகிறோம், நம்ம செய்கூலி சேதாரம் இதெல்லாம் சேர்க்க போகிறோம். வாங்க அது எப்படி சேர்க்கறது கணக்கிடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேதாரம் அப்படின்னா வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் மாறுபடும். நம்ம 6% நான் எனக்கு தோராயமாக இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க 10, 12, 13 இந்த மாதிரி எல்லாம் நிறைய வேஸ்டேஜ் போடுவாங்க. அப்போ நம்ம டிசைன் கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லாபம், நம்மளுடைய பணம் வீணாக செலவாகாது. அதனால் இப்போ நம்மளுக்கு தங்கத்தோடைய ரேட்டு அதுக்கு நம்ம 6% நம்ம பார்த்தோன்னா 3103 ரூபாய் வருது. இதனுடைய டோட்டல் 54,823 ரூபாய். நீங்கள் இந்த டோட்டல் போட்ட பிறகுதான் அவங்க ஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி 3% நம்ம போட்டிருக்கோம். அப்போ 3% ஜிஎஸ்டி எவ்வளோ வருதுன்னா 1644 ரூபாய் வருது. நம்ம இந்த அமௌண்ட்டால் இதை நம்ம ஜிஎஸ்டி போட்டிருக்கோம். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 56,467 ரூபாய் நம்மளுக்கு இது வருது. நம்ம செய்கூலி அப்படின்னு சொன்னால் ஒரு 100, 200, 300 அந்த மாதிரி இதுவும் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் போடுவாங்க. நான் இன்றைக்கி 300 ரூபாய் போட்டிருக்கேன். ஒவ்வொரு கடைகளில் போட மாட்டாங்க அப்படின்னா, ஆனால் பெரும்பாலும் கடைகளில் இந்த செய்கூலி அப்படின்னு போடுவாங்க. ஏன்னா நம்ம கடைசியாக ஒரு அமௌண்ட் குறைச்சி போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது இந்த செய்கூலியில் தான் நம்மளுக்கு இங்கே அதிகம் பண்ணிவிட்டு இதை குறைச்சி நம்மளுக்கு கொடுப்பாங்க. 56,767 ரூபாய் கூட நம்ம இந்த 300 ரூபாய் நம்ம ஆட் பண்ணால் இந்த அமௌண்ட் வருது. அப்போ நம்மளுக்கு மொத்தம் ஒரு சவரன் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா டோட்டல் உங்களுக்கு 56,767 ரூபாய் வரும். இதுதாங்க, இப்படி தான் தங்கத்தை நம்ம கணக்கிடும் முறை அப்படின்னா இப்படி தான் செய்வாங்க. நீங்கள் எப்பவுமே தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த கணக்கீடை நீங்கள் முதலே போட்டு வச்சுடுங்க. அப்போ தான் தெரியும் எங்கே எவ்வளோ சேர்த்துருக்காங்க, அவங்க செய்கூலியில் எவ்வளோ போட்டிருக்காங்க, சேதாரமில் எவ்வளோ % போட்டிருக்காங்கன்னு. நீங்கள் கம்மி பண்ண சொன்னீங்கன்னா மொத்தம் வர ரேட்டில் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. எங்களுக்கு சேதாரம் வேஸ்டேஜ் % எங்களுக்கு கம்மி பண்ணி போடுங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அது லாபகரமானதாக இருக்கும்.